ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காகவும் உன்னுடைய கவலைகளை தீர்ப்பதற்குமாக தான் மடி நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு இந்த சாயப்பா உன்னை நோக்கி உனக்காகவே ஓடி வந்தேன். இப்போது என்னை தொட்டு என் வாக்குகளை கேட்பதின் மூலமாக உனக்கு தேவையான பணம் உன் கைகளில் வந்து சேரும். அப்புறம் என்ன, உன்னுடைய பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கூட ஒரு முடிவுக்கு வந்துவிடுமேன் செல்லமே. இனிமே நீ உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படவே மாட்ட. இப்போதே உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்ற போறேன். இப்போ கடைசியா உன் கண்களில் வழியும் கண்ணீரை மட்டும் எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடு. இந்த காணிக்கையவே நீ எனக்கு கொடுத்த பரிசாக இந்த சாயப்பா நான் நினைச்சுக்கிறேன். இதன் பதிலாக, இதற்கு பலனாக உனக்கு விலை மதிக்க முடியாத அற்புதமான அழகான வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையும் எனக்கு அர்ப்பணம் செய்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இரு. உன் குறைகளை தீர்த்து கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கும் போது நீ எதுக்காக சோகமா இருக்க? உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ நினைச்சு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மகிழ்ச்சியோடு இரு. உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் நல்ல நாட்கள் வரப்போகுது. நீ தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் இருந்தாலே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நீயே மனசுடைஞ்சு போனினா அப்புறம் உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாரை தான் நம்புவாங்க? எப்போதும் நீ சந்தோஷமா இரு. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. உன் வாழ்க்கை பயணத்திலும் எந்த தடங்களும் வராம வெற்றியுடைய ஆளாக நீ வாழ போற. நீ வாழக்கூடாது, ஜெயிக்க கூடாது நினைச்சவங்க முன்பாக உன்னை ஜெயிக்க வைக்க இந்த சாயப்பா நான் வந்து விட்டேன் அல்லவா? எத்தனையோ துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாகவே இருக்கும். நீ சோகமாக இருப்பதை விட எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கும்னு நினைச்சு மகிழ்ச்சிகள். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாகவே இருக்கும். நீ மனமுடைஞ்சு போனீனா அப்புறம் உன்னை காப்பாற்ற ஒன்னாலேயே முடியாது. முதல்ல தைரியமாக தன்னம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டு எதையும் செய்யாம உன் மனசு என்ன சொல்லுதோ, உன் மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படு. நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு அடுத்தவங்க உனக்கு கட்டளை இடலாம். ஆனா உன் மூளையில நீ அதை யோசிக்க கூடாது இதை யோசிக்க கூடாதுன்னு உன் மூளையின் செயல்பாட்டை யாரும் தடுக்க முடியாதல்லவா? நீ ஜெயிக்கிற வரைக்கும், உனக்கான நல்ல நேரம் வர்ற வரைக்கும் உன் கனவுகளை எல்லாம் சரியா யோசிச்சு சிறப்பாக்கி செயலாக மாற்றி உன் வாழ்வில் வெற்றி பெற தயாராகு. உனக்குன்னு நீ ஆசைப்பட்டத இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. என் அருள் மூலமாக கற்பனைக்கும் எட்டாத மகிழ்ச்சியான சந்தோஷமான எதிர்காலத்தை உன் கைகளை ஒப்படைக்க போறேன். நீயும் ஒருபோதும் மனம் சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு பெற்றுக்கொள் என் செல்லமே. நேர்மறை எண்ணத்தை அதிகமாக உன் மனசுல நீ போட்டு வச்சினாலே அது உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துரும். உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையெல்லாம் செய்து தர இந்த சாயப்பா நான் இருக்கும் போது நீ எப்போதும் உற்சாகமாக இரு. இனிமேலும் நீ கலங்கி நிற்க தேவையில்லாத அளவுக்கு நீ நினைச்ச காரியங்களிலெல்லாம் நான் உனக்கு வெற்றியை தரப்போறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி நொடியில மாறிய ஆட்டங்கள் நிறைய இருக்கு. நீ எப்போதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. உன் வாழ்க்கையிலையும் நான் அற்புதங்களை அழகாக நடத்தி முடிப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும் என் செல்லமே. எப்போதும் இந்த அருள் கடாட்சம் உனக்கு இருக்கிறது, இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கிறதுன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் கர்ம வினையின் தாக்கத்திலிருந்தும் சீக்கிரமே உனக்கு விடிவு காலத்தை கொடுக்க போறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் உன் குறிக்கோள்ல உறுதியாக இரு. ஒரு விஷயம் அடையணும்னு ஆசைப்பட்டு லட்சியமா வச்சுக்கிட்டினா ஒருபோதும் பின்வாங்காதே. நீ நினைச்சது நடக்க முடியாத அளவுக்கு
பல தடைகளும் தடங்கல்களும் வந்து உன்னை பலவீனமாக்கினாலும் நீ எதையுமே பெருசா எடுத்துக்காத. உன் எண்ணம், சொல், செயல்னு எல்லாவற்றிலும் உறுதியாக இருந்து என் குறிக்கோளை நான் அடைஞ்சே ஆகுவேன்னு தன்னம்பிக்கையோடு நீ வேலை செஞ்சினா உனக்கு உற்ற துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைய கண்டிப்பா வெற்றி உரியதாக மாத்தி காட்டுவேன். என்னை வணங்கியும் கூட உன் வாழ்க்கையில கஷ்டம் குறையலையேன்னு மட்டும் நீ நினைச்சு வருத்தப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. கண்டிப்பா உன் வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுப்பேன். தாமதம் எவ்வளவு ஆனாலும் தரமான நல்ல அற்புதங்களையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன். உன் வீட்டுல மகிழ்ச்சி இல்லை, கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டமாடும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சிடறேன். உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் என் பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நான் பெருசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுகிறேன்? தைரியத்தோடு அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உன்னை உயர்த்தி வைக்க வேண்டியதும் உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதை செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார் என் செல்லமே. உன்னால முடியுமா, நடக்குமான்ற 1008 கேள்விகளை தாண்டி நீ நன்மையாய், நிம்மதியாய், நல்லபடியாய் வாழ போறன்றதை புரிஞ்சு செயல்படு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். எது நடந்தாலும் அது ஒன்னால தானே நீயே பழி ஏத்துக்கிற. இனிமேலாவது நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதை இந்த சாயப்பாவின் பொறுப்பில் விட்டுவிடு. அனைத்தையும் நல்லபடியாக நல்ல விதமாக நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன். நீ இந்த சாயப்பாவின் முகத்தை பார்த்து சிரிச்ச முகமா ஆனந்தமாக இரு. என்னையவே மனசுல நினைச்சுக்கிட்டு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஒருபோதும் உனக்கு பிரச்சனையாக வராது. இப்போ உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, மனசுல அமைதி இல்லை, உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக யாராவது கேட்டாங்கன்னா ஆமா என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, மனசுல நிம்மதி இல்லைன்னு புலம்பாதே. யார் கேட்டாலும் கடவுள் அருளால நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. இல்லை இல்லைன்னு சொன்னீனா எல்லாமே இல்லாமலே போய்விடுமேன்னு செல்லமே. அனைத்தையும் உனக்கு தர்றதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எது நடந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகு. எதுவுமே அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில வந்துடாது. ஆனா நீ முயற்சி செய்யும் போது, என்னை நம்பி வாழும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி என்னால் செய்ய முடியும். உன் வாழ்க்கை பாதையில் வழியாக இருக்கும் உன் சாயப்பா நானே உனக்கு வழிகாட்டி இனி எல்லாத்தையும் சுலபமாக எளிதானதாக உனக்கு சாதகமானதாக மாற்ற போறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான தேவைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனசளவுல யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்காத என் அன்பு பிள்ளையான உனக்காகவே பல புண்ணியங்கள் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும்படியும் நல்ல விஷயங்கள் நிகழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எல்லாமே நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எப்போதுமே நான் உறுதுணையாக இருப்பேன். சில விஷயங்கள் இப்போதைக்கு நடக்காம போயிருந்தாலும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வெற்றிகரமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் என் தங்கமே.